டடா! எல்லா ஊரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எங்கள் ஊரில் சாமி ஆற்றுக்கு போவோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு காவேரி ஆற்றுக்கு போய் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு எல்லாரும் புதன்கிழமை காலையில் கோவிலுக்கு வருவோம். ஸோ அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது அவ்வளோ கோலாகலமாக இருக்கும் பண்டிகை. எங்கள் சாமியை கோவில்லேருந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கோலாகலமாக நடக்கும். எங்கள் ஊரில் பண்டிகையை நோம்பின்னு தான் சொல்லுவோம். ஸோ நோம்பி போட்டுட்டாவே எல்லாருக்கும் செம ஜாலி. எங்கே இருந்தாலும் எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்துடுவோம். 15 நாள் சாட்டுக்கு அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாளுமே திருவிழா மாதிரி அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். நாங்களும் எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பி வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்கே அடிக்கிற ட்ரம் சவுண்டுக்கெலாம் நம்ம காலும் சேர்ந்து ஆடும் போல். பட் எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லிட்ரலாக சாமி கோவில்லேருந்து எங்கள் ஊர் எல்லைக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகிடும். நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கூடவே ஆற்று வரைக்கும் போயிருந்தோம். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படிலாம் கொண்டாடுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பண்டிகையை உங்களுக்கு விர்ச்சுவலாக காமிக்கணும்னு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். மேட்டூர் 16 பாலத்தில் தான் போய் தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வருஷம் எங்கள் பெரியப்பா போகிற எல்லாருக்குமே நீர்மோர் கொடுப்பாரு. வாங்கி குடிச்சிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.